வணக்கம். ஜெயா செய்திகளுக்காக சூர்யா. ஜெயா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னாக தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 20-21 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஜிஎஸ்டி வரி குறைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பட்ஜெட்டில் வருமான வரி சலுகை பெரிய அளவில் இருக்காது, பொருளாதார நிபுணர்கள் கருத்து. இரண்டாவது நாளாக தொடரும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம், பண பரிவர்த்தனை முடக்கம். தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் தீவிரம். புனித நீரை கோபுர உச்சிக்கு எடுத்து செல்ல சுழல் ஊர்தி ஏற்பாடு. குரூப் 4 தேர்வு முறைகேட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட இருவருக்கு பிப்ரவரி 14 வரை நீதிமன்ற காவல். டிஎன்பிஎஸ்சி தட்டச்சர் வேன் ஓட்டுநர் இருவரும் புழல் சிறையில் அடைப்பு. சென்னை அயனாவரத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. சீனாவில் கொரோனா வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை 259 உயர்ந்தது. 11,800 பேர் பாதிப்பு. சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி. வுகான் நகரிலிருந்து 324 இந்தியர்களுடன் டில்லி வந்தடைந்தது ஏர் இந்தியா சிறப்பு விமானம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியது பிரிட்டன். இங்கிலாந்து வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பம் என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் பெருமிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2020-21 நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையுடன் நேற்று தொடங்கியது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்தின் ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் கடந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.1% இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020-21 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். வேலைவாய்ப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு, வருமான வரி சலுகைகள் உள்ளிட்ட அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள பொது பட்ஜெட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் தனிநபர் வருமான வரி சலுகை பெரிய அளவில் இருக்காது என்று கருதப்படுகிறது. இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல்வேறு வரிச்சலுகையினாலும் மத்திய அரசின் வரி வருவாய் வெகுவாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் குறைக்கப்பட்ட கார்ப்பரேட் வரியினாலும் எந்த பலனும் ஏற்படாததால் மத்திய அரசு பல வகைகளிலும் நிதி பற்றாக்குறைக்கு ஆளாகியுள்ளது. அரசின் வரி வருவாய் 2.5 லட்சம் கோடி ரூபாய் முதல் 3 லட்சம் கோடி ரூபாய் வரையிலும் குறையலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்வதே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் முக்கிய சவாலாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பொது பட்ஜெட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் தனிநபர் வருமான வரி சலுகையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 2020-21 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார். 1947 ஆண்டு தொடங்கி 2020 ஆண்டு வரையில் மத்திய நிதி அமைச்சர்களாக பணியாற்றி பட்ஜெட்டை தாக்கல் செய்த தமிழர்கள் குறித்து ஒரு பார்வை. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் 1947 ஆண்டு நவம்பர் 26 தாக்கல் செய்யப்பட்டது. நாட்டின் முதல் நிதியமைச்சரான தமிழகத்தைச் சேர்ந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது பட்ஜெட் வருவாய் 171 கோடியே 15 லட்சம் ரூபாயாகவும் செலவு 197 கோடியே 39 லட்சம் ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை.
1957ஆம் ஆண்டு பட்ஜெட்டை தமிழகத்தைச் சேர்ந்த டி கிருஷ்ணமாச்சாரி தாக்கல் செய்தார். இறக்குமதி உரிமம் முறை மூலமாக இறக்குமதி மீது கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார். சொத்து வரி, செலவினங்கள் மீதான வரி, ரயில் கட்டண வரியை அறிமுகப்படுத்தியதிலும் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை உள்கட்டமைப்புகளை கட்டமைப்பதிலும் இவருக்கு பங்குண்டு. சமூக பாதுகாப்பு விஷயங்களிலும் கவனம் செலுத்திய இவர் 1964ஆம் ஆண்டு ஓய்வூதிய திட்டத்தை விரிவுபடுத்தினார். சுதந்திர இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சி. சுப்பிரமணியம் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட போது இந்திரா காந்தி அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பணியாற்றினார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த போதும் வரி விகிதங்களை குறைத்தார். குறிப்பாக சொத்து வரி விகிதங்களை குறைத்தார். 1980 முதல் 1982ஆம் ஆண்டு வரை மத்திய நிதியமைச்சராக பணியாற்றிய தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர். வெங்கட்ராமன் 1980ஆம் ஆண்டு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கலால் வரியிலிருந்து விலக்கு அளித்தார். சைக்கிள், தையல் இயந்திரம், குக்கர், பற்பசை, சோப்புகள் ஆகியவற்றுக்கும் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக முதலாவது பட்ஜெட்டிலும் 15000 ரூபாயாக இரண்டாவது பட்ஜெட்டிலும் அதிகரித்தார். 1997ஆம் ஆண்டு பட்ஜெட்டை ப. சிதம்பரம் தாக்கல் செய்தார். பொருளாதார சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட்டதுடன் வருமான வரி மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான வரி விகிதங்கள் அந்த பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டன. அதன் பிறகு 8 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த சிதம்பரம் அதிக பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர்களில் மொரார்ஜி தேசாய்க்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் பிடித்தார். நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் கடந்த ஆண்டு நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த 2வது பெண் அமைச்சர் என்ற பெருமையை பெற்றார். இந்திரா காந்திக்கு பிறகு நிதியமைச்சர் பதவியை வகிக்கும் நிர்மலா சீதாராமன் கடந்த ஆண்டை தொடர்ந்து 2வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பொருளாதார மந்தநிலை, ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவு, ஆட்டோமொபைல் துறையில் சரிவு என நெருக்கடியான இந்த சூழலில் பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகளை நிர்மலா சீதாராமன் வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் மேலோங்கியுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சீனாவிலிருந்து நமது இந்தியர்கள் டெல்லி வந்திருந்துள்ளனர். அந்த காட்சிகள் நிரலையில் காணலாம். சீனாவிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளை காணலாம்.
மத்திய அரசு வரி வருவாயில் ஒவ்வொரு ரூபாயையும் எதற்காக செலவிடுகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். தனிநபருக்கு வருவாய் கிடைப்பதைப் போல மத்திய அரசுக்கும் ஆண்டுதோறும் வரி மூலமாக பல கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. இந்த இரண்டாயிரத்தி 20-21 நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 6 முதல் 6.5% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தலைமை ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தலைமையிலான குழு தயாரித்த பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் 2019-20 நிதியாண்டில் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 5% இருந்தது என்று தெரிவித்த அவர், வளர்ச்சியை புதுப்பிக்க நடப்பு நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்கு தளர்த்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி வரும் நிதியாண்டில் 6 முதல் 6.5% இருக்கும் என்றும், உலகளாவிய உணர்வு இந்தியாவிற்கு தொடர்ந்து சாதகமாக இருந்து வருவதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு துறையில் தனியார் உதவியுடன் அதிக அளவிலான முதலீடுகளை அரசு செய்ய உள்ளதாகவும், வரும் நிதியாண்டில் வரி வசூல் கணக்கிடப்பட்ட தொகையை விட குறைவாகவே இருக்கும் என்றும் தெரிவித்தார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும், இதனால் முதலீடுகளில் மந்தநிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். நாட்டில் தொழில் துவங்குவதை எளிதாக்க அதிக அளவில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும், புதிய தொழில் துவங்குவது, சொத்துக்கள் பதிவு செய்வது, வரி செலுத்துவது போன்ற நடைமுறைகளை எளிதாக்குவதும் அவசியமாவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். சென்னை அயனாவரத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அந்த குடியிருப்பில் பணிபுரிந்த 17 பேர் 2018 ஜூலை மாதம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டார். இந்நிலையில் குண்டர் சட்டத்தை கடந்த ஆண்டு ஜனவரியில் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. எனினும் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. இதற்கிடையே 17 பேரில் பாபு என்பவர் சிறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சென்னை அயனாவரத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருந்து தருகிறார் எமது செய்தியாளர் சிறுமலர்.
இந்த வழக்கின் தீர்ப்பு எத்தனை மணிக்கு வழங்கப்பட உள்ளது? தீர்ப்பை ஒட்டி நீதிமன்ற வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றி சொல்லுங்க. சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விசாரணை கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்காக அந்த நீதிமன்ற பட்டியலிலும் அந்த வழக்கானது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 2017ஆம் ஆண்டு இவர்களுக்கு எதிராக வழக்கில் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை என்பது 1 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இன்று இந்த வழக்கு தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அவர்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க இருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கும். தற்போது இன்றைய சூழ்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க இருப்பதால் கூடுதலாக அந்த மகளிர் நீதிமன்றத்திலும் போலீஸ் பாதுகாப்பு சற்று அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிறுமலர். சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் வுஹான் நகரில் சிக்கியிருந்த இந்தியர்கள் 324 பேருடன் ஏர் இந்தியா சிறப்பு விமானம் டெல்லி வந்தடைந்தது. சீனாவின் வுஹான் நகரில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் அங்கு மக்கள் செல்லவும் அங்கிருந்து வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வர நேற்று புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா சிறப்பு விமானம் இரவு சுமார் 9 மணிக்கு வுஹான் நகரை சென்றடைந்தது. வுஹான் விமான நிலையத்திலிருந்து 324 இந்தியர்களுடன் புறப்பட்ட இந்த விமானம் காலை டெல்லி வந்தடைந்தது. இந்த விமானத்தில் கையுறை, முகமூடி ஆகியவற்றுடன் மிகவும் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்ட அனைவரும் டெல்லியில் குறைந்தது 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் கொரோனா வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை 259ஆக உயர்ந்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. சீனாவின் வுஹான் நகரில் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது 18 நாடுகளில் பரவியுள்ளது. கொரோனா தாக்குதலுக்கு சீனாவில் மட்டும் இதுவரை 259 பேர் பலியாகியுள்ளனர். 11,800 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் நோயின் வேகம் பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் சீனாவுடனான அனைத்து விமான சேவைகளையும் இத்தாலி ரத்து செய்துள்ளது. கொரோனா வைரஸ் தொடர்பாக சர்வதேச அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க இந்திய ராணுவமும் களத்தில் இறங்கியுள்ளது. சீனாவிலிருந்து டெல்லி திரும்பியுள்ளவர்களை கண்காணிப்பதற்கான சிறப்பு முகாமை ராணுவம் அமைத்துள்ளது. சீனாவின் ஹூபை மாகாணத்தில் உள்ள வுஹான் நகரிலிருந்து மீட்கப்பட்ட முதல் இந்திய குழு டெல்லி வந்தடைந்துள்ள நிலையில் அவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிப்பதற்கான சிறப்பு முகாமை டெல்லி அருகே உள்ள மனேசாரில் 300 படுக்கை வசதியுடன் ராணுவம் அமைத்துள்ளது. ஏர் இந்தியா சிறப்பு விமானத்தில் தாயகம் திரும்பியுள்ளவர்கள் இந்த முகாமில் 14 நாட்கள் வைக்கப்பட்டு கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளதா என ராணுவ மருத்துவர்கள் அடங்கிய குழு மூலம் கண்காணிக்கப்பட உள்ளனர். இதேபோல் டெல்லியில் உள்ள சாவ்லா பகுதியில் 600 படுக்கை வசதிகள் கொண்ட சிறப்பு தனிமை மருத்துவ மையத்தை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவியதற்கான உண்மையான காரணத்தை தெரிவிக்காமல் சீனா தொடர்ந்து மறைத்து வருவதாக சர்வதேச அளவில் புகார் எழுந்துள்ளது. கொரோனா வைரஸ் எங்கிருந்து பரவியது என்பது குறித்து சீன ஆய்வாளர்கள் அறிக்கை வெளியிட்டனர். அறிக்கையின்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள 9 நோயாளிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளில் வௌவால்களின் மரபணுக்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்ஸ் வைரஸின் மரபணுவும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வுஹான் நகரில் உள்ள கடல் உணவு சந்தையில் விற்கப்பட்ட வௌவாலிலிருந்துதான் இந்த வைரஸ் பரவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் முதலில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 9 பேருமே அந்த சந்தைக்கு சென்றவர்கள் இல்லை என்றும் வேறு நபர்கள் மூலமே அவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் பல்வேறு நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைரஸ் எப்படி பரவியது என்பதை சீனா குழப்பி வருவதாகவும் இதனால் அந்நாட்டின் செயல்பாடுகள் குறித்து சர்வதேச நாடுகள் ஐயப்பாட்டை எழுப்பியுள்ளன.
கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் தமிழ்நாடு கேரள எல்லையில் தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேனி மாவட்ட எல்லைப் பகுதிகளான கம்பம்மெட்டு பழைய சோதனைச் சாவடி, லோயர் கேம்ப் பேருந்து நிலையம், போடிமெட்டு ஆகிய பகுதிகளில் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பம்மெட்டு பழைய சோதனைச் சாவடி பகுதியில் புதுப்பட்டி சுகாதார ஆய்வாளர் தலைமையிலும், லோயர் கேம்ப் பகுதியில் கூடலூர் சுகாதார கள மேற்பார்வையாளர் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் கேரளாவிலிருந்து வருவோருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்தும் அளிக்கப்படுகிறது. கொரோனா வைரல் ஃபீவர் டிடெக்ட் ஆயிருக்குன்னு பரவலாக நியூஸ் வந்துச்சு. அதன் பேரில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம அதை தடுக்கிறதுக்காக இங்கே 3 எல்லை பகுதியிலையும் காய்ச்சல் தடுப்பு முகாம் போட்டிருக்கோம். இங்கே வர்ற பேஷண்ட்ஸ்க்கு யாரும் சளி, காய்ச்சல் அந்த மாதிரி சிம்டம்ஸோட இந்த மாதிரி சிம்டம்ஸோட வர்றவங்களுக்கு தற்காப்பாக இங்கே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு முதலுதவி பார்த்துட்டு அவங்கள பக்கத்தில் இருக்க அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி மேலும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டில் பொருளாதார ஆய்வறிக்கை லாவெண்டர் நிறத்தில் அச்சடிக்கப்பட்டது குறித்து மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியன் விளக்கம் தந்துள்ளார். புதிய 100 ரூபாய் நோட்டின் நிறத்தை மனதில் கொண்டு இந்த நிறம் தேர்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். செல்வத்தை சேர்ப்பது என்பது அதற்கான முயற்சி மற்றும் சிறந்த முதலீட்டின் அடிப்படையில் அமைவதால் வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் லாவெண்டர் நிறம் தேர்வு செய்யப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட இருவருக்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேட்டில் தொடர்புடைய 14 நபர்களை சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே கைது செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று ராமநாதபுரத்திலிருந்து விடைத்தாள்களை சென்னைக்கு எடுத்து வந்த டிஎன்பிஎஸ்சி தட்டச்சர் மாணிக்கவேல், ஏபிடி பார்சல் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் கல்யாண சுந்தரம் ஆகியோரையும் கைது செய்தனர். அவர்கள் இருவரும் முக்கிய குற்றவாளியான ஜெயக்குமார் மற்றும் டிஎன்பிஎஸ்சி எழுத்தர் ஓம்காந்தன் ஆகியோருக்கு உதவியாக இருந்ததாக கூறப்படுகிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற கோரி நாகர்கோவிலில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற கோரி இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளங்கடை என்ற இடத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடியுரிமை சட்டம் வாபஸ் பெறும் வரை போராட்டம் தொடரும் என கூட்டத்திற்கு வந்திருந்த மக்கள் உறுதிமொழியேற்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் காங்கிரஸ் பிரமுகர் சாம்பசிவம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருமாம்பாக்கத்தில் காங்கிரஸ் பிரமுகர் சாம்பசிவம் மர்ம கும்பலால் வெடிகுண்டு வீசப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொலையாளிகள் தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். நாகையில் மீனவர் ஒருவர் வலையில் 1.5 டன் எடை கொண்ட திமிங்கலம் சிக்கியது. பட்டணச்சேரியைச் சேர்ந்த மீனவர் மூர்த்தி என்பவர் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். கடலில் வீசிய வலையில் 20 அடி நீளம் 1.5 டன் எடை கொண்ட திமிங்கலம் சிக்கியது. உடனே அதனை வெட்டாறு கரைக்கு மீனவர் எடுத்து வந்தார். வலையில் உயிருடன் சிக்கிய திமிங்கலத்தை அப்பகுதி மக்களும் சுற்றுலா வந்த மாணவர்களும் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர். சென்னையில் 35வது சர்வதேச தோல் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இந்த கண்காட்சியை மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து 450க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய காலனி கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய வரலாற்று பேரவையின் 40வது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் முருகேசன் தலைமை தாங்கினார். கல்கத்தா பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர் அருண் பந்தோபாத்யாயா பங்கேற்று துவக்க உரையாற்றினார். அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் கிருஷ்ணமோகன் வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார்.
இந்த மாநாட்டில் வரலாற்று அறிஞர்கள், சமூக அறிவியலாளர்கள் உள்ளிட்ட 1200 பேர் பங்கேற்றனர். 3 தினங்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தென்னிந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரம் சார்ந்த தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மின்னொளியில் பிரகாசிக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோவிலின் மதில் சுவர், கேரளாந்தன் கோபுரம், மராட்டி நுழைவாயில், ராஜராஜன் நுழைவாயில், நந்தி மண்டபம் என அனைத்து பகுதிகளும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை ராஜராஜ சோழன் சிலை சுத்தம் செய்யப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு அதற்கும் மின்னொளி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சை நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜிகா பிளஸ் செய்தி சேனலை.